வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக அந்த சாரியோட ப்ளவுஸ் பண்ண போகிறோங்க. இது ரன்னிங் ப்ளவுஸு, ஃபுல்லாகவே கோல்டன் கலர் சாரீ. ரொம்ப அழகான சாரீங்க. ப்ளைன் கோல்டு ரன்னிங் ப்ளவுஸு. இது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து க்ரீனும் மெரூன் கலரும் கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். உயரம் வந்து 15 இன்ச்சு, சுற்றளவு 11, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. இப்போ கீழேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் நம்ம உங்கள் இடுப்பு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். இப்போ கீழேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்டும், அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்டும், அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கும், இது மாதிரி 3 ரவுண்டு போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு கீழே இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு, அடுத்து 1 இன்ச்சுக்கு, அடுத்து 1 இன்ச்சுக்கு, இந்த மாதிரி 3 இது ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2ன்னு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, அது மாறி போயிடும். அதுக்காக இப்போ கேன்வாஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணிடலாம். கீழே உள்ளது அப்படியே எக்ஸ்ட்ராலாம் வைக்காதீங்க. நீங்கள் அதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வச்சு கேன்வாஸ் வச்சு தைக்கிறோம்ல, மெட் துணி, அதை வச்சு அதில் வந்து சுற்றிலும் தையலுக்கு கீழே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சுற்றிலும் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் சேம் வந்து அதே அளவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பீஸ், ரெண்டாவது பீஸ் இப்போ சேம் அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் எடுத்து 3 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் நான் முடித்தேன். என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு நாள் பாதி தைச்சேன், அடுத்த நாள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அந்த மாதிரி தைக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி தான் வந்துட்டு முடித்தேன், ஆகணும்னு முடித்தேன். ஏன்னா நாளைக்கு கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்காக தைச்சது இது. அடுத்து 3வது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கை டிசைன் நாளைக்கு போடுறேன். கை டிசைன் அதோட சூப்பராக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ சின்ன பார்ட்ரு வந்து நான் கைக்கு வச்சுட்டு, ஏன்னா கைக்கு டிசைன் பண்ண போகிறன்றதுனால நான் பெரிய பார்ட்ரு கொடுக்கல. சின்ன பார்ட்ரு வந்து கைக்கு கொடுத்துட்டு பெரிய பார்ட்ரை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ கேன்வாஸ் வச்சு நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் நெக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே அளவே கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து துணியில் வந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு நம்ம கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் 3/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுங்கள். ரொம்ப வேணாம், கரெக்டாக 3/4 இன்ச்சு போதும். 1 இன்ச்சு வச்சிங்கன்னா ரொம்ப பட்டையாக இருக்கும். அதனால் 3/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசி குத்திட்டு இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம அயன் பண்ணோன்னா நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, 3/4 இன்ச்சுக்கு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலேயும் நம்ம விட்டாச்சு. இப்போ இந்த பார்டரில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேக் சைடு வந்து லைனிங் வச்சு ஃபுல்லாகவே ஓடு தையல் போட்டிருக்கேன். அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக ப்ளவுஸ் போட பிடிக்கல, தனியாக வந்து எடுக்கவும் பிடிக்கல. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, நீயே வந்து இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி மெரூன் கலரு, இந்த மாதிரி க்ரீன் கலரு, இது மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பா அப்படின்னாங்க. சரின்ட்டு கான்ட்ராஸ்ட்டாக டிசைன் பண்ணேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப நமக்கு வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும்.
இப்போ இது சுற்றிலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சாரியோட ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக செம்மையாக இருக்கும். இப்போ வந்து இது நம்ம அயன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா அந்த 4 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம ஒரு தையலுக்கு நம்ம எந்த அளவு விடுவோம், 4 இன்ச்சில் பாதி இருக்கும் இல்லையா, அந்தளவு மட்டும் நம்ம அந்த கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலும் கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு, ஒட்டை கட் பண்ண வேணாம், கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது 2 இது வந்து க்ரீன் கலரு, 1 மட்டும் மெரூன் கலரு, அந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றியில் வந்து நம்ம க்ரீன் கலர் பைப்பிங் கொடுக்கலாம். இது ரெண்டுமே வந்து சில்க் காட்டனுங்க. இப்போ அப்படியே ஒரே மடக்கு தான், மடக்கி சன்னமாக கொடுத்துடலாம். ஒரே அளவாக மடக்கி கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பார்டரில் வந்து மேலே அந்த ஷோல்டர் கிட்ட வர்றது கிளாத்தை மட்டும் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா. ஏன்னா சில நேரம் நம்ம வச்சு கட் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் பத்தாமல் வந்துடுது. அதனால் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணிக்கோங்க. அதாவது கேன்வாஸ் வேணால், துணி மட்டும் நம்ம கடைசியில் நம்ம தைச்சி பார்த்துட்டு இப்போ சரியாக வந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றியில் தையல் போட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. அங்கங்கே கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் கழுத்தை கட் பண்ணோம் இல்லையா, அதை 2ஆக மடித்து முன்னாடி கழுத்துக்கு ஜாயின் பண்ணுங்க. ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டாக மடிச்சிருக்குங்க, ரெட்டையாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணிடலாம். இது வரைக்கும் தான் முதல் நாள் முடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அதே 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு, ஏன்னா அது வந்து இது 1/4 இன்ச் வந்து தையல் உள்ளே போயிடும். 1 இன்ச் விட்டுட்டு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ இங்கே கீழே வந்து நமக்கு மடிப்பு இருக்குங்க. ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் வந்து க்ரீன் கலர் கொடுத்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். கொஞ்சம் நமக்கு கேன்வாஸோடு இது வந்து கொஞ்சம் பார்டர் வந்து திக்காக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உள்பக்கம் திருப்பி கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைச்சேன். சரியாக ஓரளவுக்கு வந்தது. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து முன்னாடியும் டிசைன் வச்சுருவோம், முன்னாடி இல்லைன்னா அது நல்லா இருக்காது முழுக்குன்னு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி பக்கத்துக்கு பைப்பிங்க்கு கொஞ்சம் இந்த தையல் அளவு தள்ளி வச்சு தைங்க. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஒரு லைன் வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்தோம், இன்னொரு லைன் வந்து மெரூன் கலர் கொடுக்கலாம். இது ரெட்டே கிடையாது, நல்லா டார்க் மெரூனு. வீடியோக்காக ரெட் கலர் மாதிரி தெரியுது. இதை உருட்டி தான் அடிக்கணும். நீங்கள் ஒரு மடக்கு மடக்கக்கூடாது. இங்கிட்ட இன்னும் தையல் போடலை, என்ன நம்ம டிசைன் பண்ண போகிறதுக்காக இருக்குது. நீ இன்னும் தையல் போடலை. ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. பகலும் வந்து 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு ஒரே அளவாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது க்ரீன் கலரில்
1.25 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இது ரெண்டுலேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி பூ டிசைன் பண்ண போகிறோம். பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது முக்கோணமும் மடிச்சுக்கோங்க. அப்படியே மிஷினில் வச்சிடலாம். அடுத்து ஒரு பீஸ் மடித்து கொஞ்சம், அதாவது ஒரு நூலளவு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவு மட்டும் கீழே இறக்கி அது ரெண்டையும் இந்த மாதிரி பூ டிசைன் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிடிச்சி நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இப்போ ரெண்டையும் மடக்கிட்டு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு இந்த டிசைனு. ஏன்னா கைக்கு முன்னாடி நெக்குக்கு பேக் சைடு டிசைனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நிறையவே தேவைப்பட்டுச்சு. நான் நிறைய டிசைன் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அதனால் இது என்ன வேறு மாதிரி பண்ணேன்னா அது செட் ஆகலை. அதனால் இதுவே பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரே மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உள்ளே கொடுத்து தைக்க போகிறோம். அதனால் ஒட்டை கட் பண்ண வேணாம். கட் பண்ணாமையும் அப்படியே வைக்கலாம். நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கொடுத்து வைக்கலாம். ஒரே அளவாக ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றி நல்லா கொடுத்து இப்படி ஒரு பீஸாக கொடுத்துட்டு வாங்க. பிசுறு வெளியில் தெரியக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் நல்லா கையை மேலே இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து நகண்டுட்டு போயிடும் ரொம்ப உங்களுக்கு. ஏன்னா இது வந்து திக்காக இருக்குது நமக்கு. அதாவது வந்து 8 கிளாத் இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு 4 மடிக்கிறோம், அதுக்கப்புறம் 4 மடிக்கிறோம். அதை நம்ம எல்லாம் சேர்த்து மடிக்கிறப்போ அது ரொம்ப திக்காக இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் கழுத்து பக்கம். அதனால நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு தைங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிற இடம் வந்து நமக்கு நழுவி வரும். அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா கையை இறுக்கி பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. இப்போ இது முன்னாடி கொடுத்துடலாம். இது இன்றைக்கி காலையில் முன்னாடி கழுத்துலேருந்து ட்ரை பண்ணேன். அது 2 நாள் ஆயிடுச்சு. முன்பக்கம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிச்சு, பேக் சைடு மட்டும். அப்புறம் இன்றைக்கி காலையில் முன்னாடி ஃபுல்லாக முடிச்சுட்டு கையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக் சைடு டிசைன் பண்ணிச்சு. கை எல்லாம் கொக்கி எல்லாம் பாசி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு அதை பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட வலி தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து சுற்றியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அடையாளத்துக்காக. அப்படியே அந்த கேன்வாஸ் எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. இதை திருப்பி தைச்சிட்டு நம்ம பைப்பிங் பண்ணலாம். லைட்டாக கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு நம்ம சுற்றிலும் அப்படியே இந்த தையல் மேலேயே தையல் போட்டுருங்க. வேறு எக்ஸ்ட்ராலாம் அடியில் கிளாத்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அடியில் ஆல்ரெடி கொடுத்துருக்கனால தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அந்த தையல் எட்ஜிலே போட்டுவாங்க. இப்போ வந்து கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு
பொறுமையாக உருட்டி தைக்கலாம். இது கொஞ்சம் நமக்கு வரல தான் பைப்பிங்க்கு, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம வேறு எப்படி கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்க முடியாது இல்லையா? அது சாரியோட ப்ளவுஸோட கலர் கொடுத்தா தான் கொஞ்சம் எடுப்பாக தெரியுது. சேம் கலர் கொடுக்க முடியல. கொஞ்சம் பைப்பிங் வர கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து இதுவும் நம்ம கீழே ஒரு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு அடியில் இன்னொரு பீஸ் கொடுத்து இதுக்கும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸோட கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இதை வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கார்னர் கட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி அடிச்சிடலாம். ஒரு மடக்கே மடக்கி விட்டால் போதும் தான், ஏன்னா வந்து நம்ம அடியில் கிளாத் இருக்கும் தெரியாது தான். சரி, இருந்தாலும் மடக்கி தப்போன்னு ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. 2 இதுக்கு ஒன்றுக்கு வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ முடிச்சுட்டு இந்த இதில் வந்து நம்ம ப்ளவுஸோட கலரில் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சின்னதாகவே எடுத்துக்கலாம். அதை என்ன சென்டரில் வச்சுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். 2 தையல் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து அது சென்ட்ரு பகுதின்றதுனால நமக்கு கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு 2 தையல் கூட போட்டுக்கோங்க. இப்போ அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கலாம். அடுத்ததுக்கு நம்ம கொடுத்துட்டு அப்படியே மேலே தைச்சிடலாம். பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவும் அழகாக இருக்குது. நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு அப்படியே நீங்கள் வச்சு தைச்சிடலாம். அதுக்கு நேராக சென்டரில் வந்து ஒரு வி வச்சுடுங்க. அந்த பண்ணி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். ஏன்னா 3க்கு வர மாதிரி மேலேயும் நமக்கு வர மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து பேக் சைடு நம்ம தையல் இதில் வந்து 2 தையல் போடணும். பக்கத்தில் அமுக்கு தையல் வந்து அங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இப்போ இது வந்து ப்ளைன் சாரிக்கு இந்த ப்ளவுஸ் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அடையாளப்படுத்திருக்கிறது வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. உங்கள் ஷோல்டர்லேருந்து அவங்க தையல் போட்டுடலாம். அடியில் இருக்க அந்த கழுத்து பீஸும் சேர்த்து நமக்கு தையல் விழுந்துடும். அந்த இடத்துல மட்டும் நல்லா டைட்டாக அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அது மட்டும் நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. ஆனால் கொஞ்சம் ஈஞ்சிட்டே வர மாதிரி தான் இருந்துச்சு. அது ஃபுல்லாக தையல் போட்டுட்டு இதுக்கு பாசி வச்சிடலாம். அவ்வளோதான், அதுக்கு 2 தையல் போட்டுட்டு முடிஞ்சு. அதுக்கு வேறு வேலை இல்லை. இதுக்கு பாசி எல்லாத்துக்கும் நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். நான் கோல்டன் கலர் நமக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால் ஒயிட் கலர் கொடுக்குறேன். இந்த மெரூன் கலர் இருக்கு இல்லையா ஜாயிண்ட்டு, அதில் ஒரு தையல் போட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த க்ரீன் கலருக்கும் மெரூன் கலருக்கும் சேர்த்து ஒரு தையல் போடுங்க. அப்போ வந்து தூக்காமல் செய்யாமல் நமக்கு பிரியாமல் நீட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா திக்க போட்டு எடுத்துக்கோங்க. அந்த இதில் அந்த வி ஷேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துருக்கேன். இது முந்தானி, இதுக்கும் நம்ம பாசி கொடுத்து முடிச்சாச்சுங்க. இது முன்பக்கம் செமையாக இருக்குது. இது பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சான்ஸே இல்லை. செமையாக இருக்குங்க. 3 நாள் கஷ்டப்பட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்கறதுக்கு நன்றி. புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.